ஓடி வந்து இந்த இடத்துல ஒரு முடிவெடுக்கின்றதை அறிந்து கொண்டாங்க. இப்போ நாங்களும் தான் ஒரு வீட்டிலே ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், ஒரு முடிவு ஒன்று எடுப்பதாக உறுதியாகிவிட்டது சொன்னால், நாங்கள் அந்த இடத்துல மாற்று கருத்து சொல்லுவோம் என்று வரும். எனவே இந்த பிரச்சனை வரக்கூடாத அந்த விஷயத்துல அபூபக்கர் அலி அவங்க சாதகமான ஒரு நுணுக்கமான ஒரு வழிமுறை கையாளர். எப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அவங்க சமாதானப்படுத்தக்கூடிய வழியாக இந்த இடத்துல வந்து அன்சாரிகளுடைய சிறப்பு, இந்த அன்சாரிகள் இந்த முஸ்லிம்களுக்கு செய்த ஒரு உதவி என்ன, இந்த நபியாருக்கு செய்த பங்களிப்பு என்ன, மார்க்கத்துக்கு செய்த உதவி என்ன, பங்களிப்பு என்ன சொன்னா அழகான முறையில் தெளிவுபடுத்துறாங்க. என்ன விஷயம் சொன்னா, அன்சாரிகள் யார்? மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்த போது, முஹாஜிரின்கள் வந்த போது, இந்த மதினாவாசிகள் என்பவர்கள் சகல வகையிலும் எல்லா வகையிலும் உதவி செய்தார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய 10 ரூபாய் இருந்தால் அதை 2 சரிசமமாக பிரித்து 5 ரூபாவை குறைத்தார்கள். உதாரணம், அன்சாரிகள் யார்? மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்த போது, முஹாஜிரின்கள் வந்த போது, இந்த மதினாவாசிகள் என்பவர்கள் சகல வகையிலும் எல்லா வகையிலும் உதவி செய்தார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய 10 ரூபாய் இருந்தால் அதை 2 சரிசமமாக பிரித்து 5 ரூபாவை குறைத்தார்கள். உதாரணத்துக்கு சொல்வதற்கு அவர்களிடம் 2 வீடுகள் இருக்கும் என்று சொன்னால் ஒரு வீட்டை அவர்கள் கொடுத்தார்கள். அவருடைய வியாபாரத்தில் சரிசமமாக பிரித்து கொடுத்தார்கள். அப்படி அந்த சாபியில் இருந்தார்கள். அப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகத்திற்கு வருவதற்கு இங்கிருந்துதான் உதயமானது. இந்த இடத்துல தான் உலகம் முழுக்க இஸ்லாமித்து இந்த அளவுக்கு பறந்து வருவதற்கு காரணம் இந்த அன்சாரிகளுடைய, இந்த மதீனாவுடைய பங்களிப்பு தான். இந்த இடத்துல இப்படியான காரணங்களை சொன்ன போது என்ன நடக்கும்? ஒருத்தரை பற்றி எங்களை பற்றி நான் கோபமாக இருக்கின்ற நினைப்பது, எங்களை பற்றி சொல்லுகின்ற போது எங்களை மனது என்பது அப்படியே படிப்படையாக கோபம் என்பது தனி. இந்த வழிமுறையைத்தான் யாரு அபூபக்கர் அவருடைய பார்த்து யார் என்ன செஞ்சாங்க?